வணக்கம். NH45 சாரம் ஜங்ஷன்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு தான். டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா 11 ஏக்கர் புஞ்சை அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ராப்பர்ட்டினுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் 800 ஃபீட் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இந்த ஃபீல்டுக்கு அவைலபிளாக இருக்குது. 800 ஃபீட் லென்த்துக்கு 20 ஃபீட் வைடுக்கு இந்த தார் ரோடு வந்து நம்ம ஃபீல்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கருக்கு உளுந்து போட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா சவுக்கு வந்து நடவு செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் EB சர்வீஸ் இருக்குது. ஒரு லாங் வெல் இருக்குது. ஒரு 3 தென்னை மரங்கள் இந்த ஃபீல்டில் அவைலபிளாக இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு அட்ஜான்ட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. NH ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும். திண்டிவனம் டவுன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும். நல்லா ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸில் NHலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம். சரௌண்டட் ஏரியாலாம் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஏரியாக்கள் தான். ஒரு சின்ன கிராமத்தினுடைய அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. விவசாயம் நல்ல ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. விவசாய வேலைக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுலபமாக இந்த ஏரியாவிலேருந்து கிடைப்பாங்க. மேஜராக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் இந்த ஏரியாவில் வேலையாக இருக்குது. சரௌண்டட் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய்கறிகள் அதிகமாக பயிர் வைப்பாங்க. இது ஃபுல்லாகவே 5 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உளுந்து பயிர் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பயிர் வச்சுருக்காங்க. இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி. சிட்டிக்கு அருகாமையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. ப்ரைஸ் பார்க்கும்போது 18 lakhs ஒரு ஏக்கரோடைய விலையாக இருக்குது. 18,000 ஒரு சென்ட்டோட விலையாக இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். நன்றி, வணக்கம்.